பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஒரு புது வருஷத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிட்டோம் இல்ல. நம்மளோட வாழ்க்கையை தொடங்கின எத்தனையோ பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பலவான்கள், செல்வந்தர்கள் இந்த பூமியில் இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 32 அதிகாரம் 18 வசனம். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். எப்படிப்பட்ட ஒரு பிளஸிங் பாருங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். கோடிக்கணக்கான பல தலைமுறைகளுக்கு சொத்துக்களை, ஆஸ்திகளை சேர்த்து வைத்திருக்கிறாங்க. ஆனா அந்த குடும்பத்திலே தேவ சமாதானம் இல்லாமல் இருக்கிறதே பார்க்கிறோம். நீங்க என்னதான் ஐஸ்வர்யவானா இருந்தாலும் உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய சமாதானமும் ஒரு அமைதியும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப வெறுமையான வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். இங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நிலையான வாசஸ்தலங்களில் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். சமாதான தாவரம் யார் கொடுக்க முடியும்? அவர்தான் சமாதான கர்த்தர், சமாதானத்தின் தேவன். ஆண்டவருக்கு பவுல் சொல்லுகிற பேரு சமாதானத்தின் தேவன். நித்திய பிதா சமாதான பிரபு என்று ஏசாயால வாசி. அவர் உங்க வீட்டுல இருந்தாருன்னா உங்க வீடு சமாதானமா இருக்கும். நீங்க அமைதியா சமாதானமா தாபரிப்பீங்க, சமாதானமான இடத்துல குடியிருப்பீங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த 2025 ஆண்டுல உங்கள் குடும்பம் சமாதானமா இருக்கணுமா? நிலையான வாசஸ்தலத்தை நீங்க குடியிருக்கணுமா? உங்கள் வாழ்க்கையில ஒரு அமைதி காணப்படணுமா? இயேசுவை உங்கள் வீட்டின் தலைவராய், இரட்சகராய், அவர் இருக்கிற வீடு எப்பொழுதும் சமாதானமா இருக்கும். உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க, அவர் கொடுக்கிற சமாதானம் நிலையானது, நிலையான சமாதானம். அதான் அந்த வசனம் சொல்லுது, நிலையான தாவரங்கள், நிலையான வாசஸ்தலம். அவர் கொடுக்கிற சமாதானம் நிலையா இருக்கும். நம்ம வாழற வீட்டுல அந்த சமாதானம் இருக்கும், குடும்பத்துல ஒரு சமாதானம் இருக்கும். பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இந்த வாக்குத்தத்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறணும் விரும்புறீங்களா? ஆண்டவர் சொன்னபடி செய்யணும்னு விரும்புறீங்களா? இயேசுவே என் வீட்டில சமாதானக்காரனாகிய, சமாதான பிரபுவாகிய, சமாதானத்தின் தேவனாகிய நீர் வாசம் செய்யும் என்று அவரை உங்கள் வீட்டுக்குள்ளே அழைத்து பாருங்க. உங்க வீடு இன்னிலிருந்து ஒரு சமாதானம் உள்ள வீடாயிடும். ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? பிள்ளைகளை குறித்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம் பிரதர். என் கணவரை குறித்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிறோம் பிரதர். என் மாமியாரை குறித்து சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன். என் மருமகள் மூலமாய் சமாதானத்தை இழந்து போய், இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்கள் சமாதானத்தை குலைத்திருக்குதா? இன்னைக்கு அந்த சமாதான காரணர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்மையாய் நிறைவேறட்டும்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிறையட்டும்னு ஜெபிக்கிறேன். இப்படியே செய்ததுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.